ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 73 முதல் 76 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சொல்லும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த ஆசாப்பின் சங்கீதங்களிலே 73வது சங்கீதத்திலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில், அதாவது தேவன் எல்லோருக்கும் மேலாய் உன்னத தேவன் அவர்தாமே ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் துன்மார்க்கர் சில சமயங்களிலே வளமாக வாழுகிறார்கள். அதே வேளையிலே தேவனை சேவிக்கிறவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக கடந்து செல்லக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. அங்கே துன்மார்க்கர் சௌக்கியமாய் சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதோ உபத்திரவங்களோடாய் கடந்து செல்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளை நினைத்து பார்த்து சங்கீதக்காரர் மிகவும் அதைரியமடைந்து அங்கே மனம் ஒடிந்து ஆண்டவருடைய காரியங்களை தெரிவித்து கடைசியிலே அவர் தெளிவை உணர்ந்து கொள்கிறார். இதோ தேவன் துன்மார்க்கரின் முடிவை சங்கீதக்காரனுக்கு தெரிவிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வருகிறதான எந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தெரிவிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். குழப்பங்கள் நீங்கி தெளிவை சங்கீதக்காரர் ஆசாப் பெற்றுக்கொள்கிறார். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உமது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 74வது இந்த ஆசாப்பின் சங்கீதத்திலே, தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகுகிறது? ஆண்டவர் பிள்ளைகள் மீது சில சமயங்களிலே கோபாக்கினை வந்து விடுகிறது. ஆண்டவர் சில சமயங்களில் சிற்சையை கொடுக்கிறார். இந்த சிற்சை ஆண்டவர் தன் பிள்ளைகளை நல்ல விதமாய் நடத்துவதற்கு ஏதுவாக அவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் முடிந்து போன இந்த ஆசாப் ஆண்டவரத்திலே கேள்விகளை வைக்கிறார். கேள்விகளை வைத்து இதோ அங்கேயும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மேன்மை உண்டாவதாக. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. மேன்மை உண்டாவதாக. தேவரே தமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்துள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரே முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதன் மனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் என்று ஆண்டுடைய வல்லமை குறித்து அங்கே ஆசாப் வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். மேன்மை உண்டாவதாக. ஆனாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் பலவிதமான துன்பத்தோடு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி, தேவனை எழுந்திரளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியினத்தினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும், உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார். 75வது சங்கீதத்திலே ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இதோ வீம்புக்காரர்கள், இதோ துன்மார்க்கர்கள் பலவிதமான காரியங்களை பேசும் பொழுது வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதையுங்கள், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதையுங்கள் என்று சொல்லி, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர தேசத்திலிருந்து ஜெயம் வராது,
ஆனால் ஆண்டவரோ நியாயாதிபதி. கர்த்தர் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிற துன்மார்க்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடு, நீதிமானுடைய கொம்புகளும் உயர்த்தப்படும் என்று சொல்லி எழுதப்படுவதை காட்டுகிறோம். 76வது சங்கீதத்தில் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே இருந்து ஆண்டவர் செயல்படுகிறான விதங்களை குறித்து அங்கே ஆசாப் தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டியத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் நியாய விசாரிக்கிறதை குறித்து எழுதுகிறார். பிரபக்தின் ஆவி அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவர். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக, பரிசுத்தம் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.